பெருமையா பேசணும். அந்த பெருமை எதை பற்றியதுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம வேற எதையும் குறித்து பெருமையா இந்த இடத்துல பேசல. சில ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய அப்பாவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் நிமிர்ந்து நின்றோம். பேசலாம் சார், பெருமையா பேசணும். ஆனால் அந்த பெருமை எதை பற்றியதுன்றது ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெருமையா பேசுங்க, மேன்மையா பேசுங்க. சில சொல்லுவாங்க அதெல்லாம் பேசக்கூடாது. இல்லை, பேசுங்கன்னு சொல்லியிருக்குது பைபிளில். அவன் பெருமையாக பேசுகிறானா பேசலையா? எங்கள் மாமா சிங்கப்பூரில் இருக்கார். வாடா, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா? உன் சிங்கப்பூர் மாமா அமெரிக்காவில் எங்கள் அக்கா இருக்குது. உங்கள் அக்காவா? இல்லை, ஒன்று விட்டு அக்கா. நீ ஒன்று விட்டு அக்காவே இவ்வளோ பெருமையாக பேசுறிய. யோசிங்க, உங்களை சுற்றிலும் மக்கள் என்ன பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவர் அங்கே இருக்கார், எனக்கு அவரை தெரியும், எனக்கு ஐஜியை தெரியும், பட்டு அந்த லெவலுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அவரே எனக்கு சொந்தக்காரன் தான், சொக்காரன் தான், அவர் இப்படித்தான் அப்படித்தான்னு யாரையோ பேசுவாங்க. உங்களை சுற்றிலும் பேர் மேன்மை பாராட்டிட்டு தானே இருக்கிறாங்க மக்கள். அதை தான் தாவீது சொல்கிறான். சில ரதங்களை குறித்து, சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள்லாம் எதையும் பற்றி மேன்மை பாராட்டுறதே இல்லை அப்படி சொல்ல. அதெல்லாம் தப்பு பிரதர், மேன்மையெல்லாம் பேசவே கூடாது, நம்ம தாழ்மையாக பேசணும் அப்படின்லாம் தாவீது சொல்லலை. டேய், நீ ஒன்றுமில்லாததுக்கே இவ்வளோ பெருமையை பீத்திரியடா. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆமென். அப்புறம் சொல்கிறான், இங்கே பாரு, நீ மேன்மை பாராட்டுறதில்ல, அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். எப்படி போட்டிருக்கு பாருங்க, அடுத்த வசனம். அவர்கள் முறிந்து நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிற ஒரு நேரமா இது இருக்கிறது. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் எழுவீர்கள், நீங்கள் நிமிருவீர்கள், நீங்கள் நிற்பீர்கள்.